2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார பணிகள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருச்சியில் வைத்து இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரை பயணத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னால் அவர் சென்று வந்த இடம் என்ன, அங்கிருந்த நபரிடம் அவர் சொல்லிய தகவல் என்ன என்பதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக மாறியிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருப்பதன் பின்னணி என்ன என்பது பற்றி எல்லாம் தான் இன்றைய கோடாங்கி. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருக்கோயிலூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சரும் ஆகிய பொன்முடி அவர்கள் இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னால் ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் அவருக்கான பதவி பிரமாணத்தை செய்து வைக்க சொல்லி கடிதம் கொடுக்கப்பட்ட போது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட அப்படி இல்லை என்றெல்லாம் தனக்கு ஏற்றார் போல வாதங்களை திரித்தும் வளைத்தும் கூறி வந்தார். அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஆர்டிகிள் 32ஐ பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இதனை விசாரித்த பிறகு தமிழ்நாடு ஆளுநருக்கு ஒரு நாள் கெடு விதித்து, நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் எடுக்க நேரிடும், அந்த அவமானத்தை உங்களுக்கு தர நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறியதற்கு பிறகு ஆளுநர் ஆர்.என். ரவி ராஜினாமா செய்வதா அல்லது பதவி பிரமாணம் செய்து வைப்பதா அல்லது மன்னிப்பு கேட்பதா என்று குழப்பங்களில் ஆழ்ந்திருந்ததாக தெரிய வருகிறது. இந்த குழப்பத்துக்கு பிறகு காலை 11 மணி என்று முதலில் நேரம் குறித்து பிறகு மாலை 3 மணிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவியினுடைய மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. அமைச்சர் பொன்முடிக்கு பொன்முடியின் பதவி பிரமாணம் முடிந்த கையோடு ஆளுநருக்கு பொக்கே கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநரிடம் I am starting my election campaign today at Trichy and I am going there from here என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கிருந்துதான் என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு நான் புறப்படுகிறேன் என்று ஆளுநரிடம் கூறியிருக்கிறார். அதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஆல் தி பெஸ்ட் என்ற வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார். இதனை இன்றைக்கு திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்ட போது மொத்த கூட்டமும் திருச்சி எதிர கைதட்டுவதை காண முடிந்தது. திமுகவினருக்கு தூக்கம் வரவில்லை என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். தோல்வி பயத்தில் அவர்தான் தூக்கமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார். தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற பயத்திலே பிரதமர் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் மோடியால் தமிழ்நாட்டுக்கு செய்த ஒரு திட்டத்தை கூட சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எதையாவது பிரதமர் மோடி பட்டியலிட முடியுமா? பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டிருக்கும் தோல்வி பயம் அவரது கண்களிலும் முகத்திலும் தெரிகிறது. பிரதமர் மோடியால் தான் செய்த சாதனைகளை சொல்ல முடியவில்லை. எங்களது 3 ஆண்டு கால ஆட்சியில் செய்த திட்டத்தை சொல்ல ஒரு நாள் போதாது. பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தி இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமாகிய மு.க. ஸ்டாலின். மக்களின் பிரச்சனைகளை மறைக்கவே தேவையில்லாததை பிரதமர் பேசி திசை திருப்புகிறார் என்று குறிப்பிட்ட மு.க. ஸ்டாலின் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை குறைப்பதாக கூறி பாஜக அரசு மக்களை ஏமாற்றி இருக்கிறது. பாஜக அரசின் தோல்விகளை மறைக்கவே தேவையில்லாத விஷயங்களை மோடி பேசுகிறார். பாஜகவின் தேர்தல் தோல்வி பயத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையால் எதிர்க்கட்சிகளின் முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10 ஆண்டு கால பாஜக அரசுக்கு தேர்தல் பத்திர ஊழல் தான் எடுத்துக்காட்டு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் பாஜக அரசின் ஊழல்கள் வெளியே வரும். 40க்கும் 40 நிச்சயம் வெல்வோம் என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேலும் இந்த கூட்டத்திற்கு கிளம்புவதற்கு முன்னால் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் நடைபெற்ற அந்த நிகழ்வு முடிந்த கையோடு முதலமைச்சர் போட்ட ட்வீட்டும் கூட இப்போது கவனம் பெற தொடங்கி இருக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு காட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ட்வீட்டில் வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். On behalf of the people of Tamil Nadu, I thank the Honorable Supreme Court, the custodian of the Constitution, for its timely intervention and upholding the spirit of the Constitution and saving the democracy. தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மாண்பமை பொருந்திய உச்சநீதிமன்றத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தின் காவல் அரணாக சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் சாரத்தை காப்பாற்றி ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு நான் மக்களின் சார்பாக நன்றி சொல்கிறேன் என்று குறிப்பிட்ட அவர், In the last decade, the people of India witnessed the dithering of democracy, withering of federalism, and misadventures to put spikes before the functioning of sovereign government selected by the people and giving
ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் கோ பை. கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவின் மக்களிடமிருந்து ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. கூட்டாட்சி முழுவதுமாக மண்ணள்ளி போட்டு மூடப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இறையாண்மையோடு செயல்படுவதற்கு விடாமல் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 2024 தேர்தல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த ஜனநாயகத்தையும் காப்பதற்கான தேர்தல். Let us strive hard to prevent the brazen abuse of the power by fascist forces threatening to ruin our glorious nation. அதிகாரத்தை தவறான வழிகளில் பயன்படுத்துகின்ற பாசிச சக்திகள் இந்த தேசத்தை சூறையாட துடிக்கின்றன. அதனிடமிருந்து இந்த நாட்டை காப்பதற்கு உறுதியேற்போம் என்று ட்வீட்டில் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் வெளியிட்ட ட்வீட்டுகளிலேயே இந்த ட்வீட் காரமானதாக கருதப்படுகிறது. காரணம், தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் ஆளுநர் செய்த அடாவடியான செயல். தேர்தல் நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில்தான் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடச் சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணையிடுகிறது. அந்த ஆணைக்கு எதிராக அந்த ஆணையை முடக்கும் வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா என்று அத்தனை பேரும் சேர்ந்து முட்டுக்கட்டை போட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை தடுத்து நிறுத்த பார்த்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கோபத்தை கிளறி இருக்கக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். நேரடியாக மாநில அரசின் இறையாண்மையோடு மோதும் ஆளுநரின் செயல்கள் அவரை இன்னும் அதிக எரிச்சலூட்டி இருக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இதனால்தான் முதலமைச்சரின் ட்வீட்டில் காரம் தெரிக்கிறது. மேலும் கெஜ்ரிவாலின் கைது இன்னும் அதிகப்படியான ஆக்ரோஷத்தை அத்தனை முதலமைச்சர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஆளுநர் மாளிகையில் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கும் பேச்சுக்கு மீண்டும் தமிழ்நாடு வரவிருக்கும் பிரதமர் மோடி என்ன பதில் சொல்கிறார்? பொறுத்திருந்து பார்ப்போம்.